இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா உனக்கு கண்ணு தெரியலையா? என்னடா பேசிட்டே இருக்க, பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. உன் கண்ணுக்கு எங்களை பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? சாரி சொல்றா, சாரி சொல்லுன்றான்ல. என்னடா பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சாரி சொல்றா, சாரி சொல்றா. என்னடா அவ்வளவு திமிரு உனக்கு? சாரி கேள்றா, சாரி கேள்றா, சாரி கேளுன்றல்ல. யாருமா அது? நட்சத்திராடா. எதுக்கு போன் பண்ணலாம்? இந்த போன் கூட அவளோடதுதான். நட்சத்திராவோட போன் இங்க எப்படி வந்துச்சு? அது நேத்து நட்சத்திரா இங்க வந்திருந்தாடா. என்னது? நட்சத்திரா மட்டும் இல்லனா பூமியும் தான் வந்திருந்தா. நீ சும்மா ரெடி. நீங்க சும்மா இருங்கம்மா. அண்ணா, இப்ப வர வர அம்மா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. எதிர்பாராம 2 பேரும் ஒரே நேரம் வந்தாங்க. அடியே, நீ எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வரலான்னு பூமி, அத கேட்க நீ யாரு? அத்தையே ஒத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பக்கம் நட்சத்திரா. 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. அந்த தலைவலி தாங்க முடியாம நேத்து 2 பேரும் வீட்ல இருந்து ஓடி வந்து ரோட்ல நின்னுட்டு இருந்தோம். என்னம்மா இதெல்லாம்? சரி விட்ரா. 2 பேரும் நம்ம வீட்டு பொண்ணுங்க தானே, யாரையும் நாம எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் இந்த போனை கொண்டு போய் நட்சத்திரா கிட்ட நீ கொடுத்துடுறியா? நோ வே. அவளே வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஐயோ, அவ வந்தா அவ கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. மாமாவை கல்யாணம் பண்ண சம்மதிக்க வைங்க, சம்மதிக்க வைங்கன்னு என் காதல ஓதிக்கிட்டே இருப்பா. அதுவே பயங்கர கடுப்பா இருக்கும்டா. அத தாங்க முடியாம எங்க நான் ஒத்துப்பனோன்னு எனக்கே பயமா இருக்கு. சரி, நானே போய் கொடுக்குறேன். பாய்மா. பாய். சொல்லு சாரதா. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. சொல்லு. நட்சத்திரா அவளோட போனை இங்கே மறந்து விட்டுட்டு போயிட்டா. இப்போ நான் அந்த போனை நட்சத்திரா கிட்ட கொடுக்க சொல்லி ககன் கிட்ட கொடுத்து அந்த வீட்ல கொடுக்க சொல்லியிருக்கேன். என்ன இங்க வந்துட்டு இருக்கானா? வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அவன் வரது உன்னை பாக்குறதுக்கு இல்ல, நட்சத்திராவை பாக்குறதுக்கு. நட்சத்திராவுக்காகவா? நட்சத்திராவுக்காக எதுக்கு வரணும் மாமா? அவனா இங்க வரலமா, அவனுடைய அம்மா தான் இங்க அனுப்பியிருக்கா. எதுக்கு அனுப்பியிருக்காங்க மாமா? இன்னுமா உனக்கு விஷயம் புரியல? எனக்கு புரிஞ்சிருந்தா எதுக்குன்னு நான் எதுக்கு உங்களை கேள்வி கேட்க போறேன் மாமா? என் பொண்ணதான் கல்யாணம் படிக்கணும்னு சொல்லி அபூர்வா சாரதா கிட்டயும் ப்ரொபோசல் வச்சிருக்கா. அதே மாதிரி ககன் கிட்டயும் ப்ரொபோசல் வச்சிருக்கா. அந்த விஷயத்தையே நான் தானே சொன்னேன். ஆமால, நீ என்கிட்ட சொன்ன மாதிரியே அபூர்வாவும் என்கிட்ட வந்து பேசினதா ககன் கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பான்ல. ஆமா, சொல்லிருப்பாரு. அந்த மாதிரி சொன்னதுக்கு சாரதா, நான் சொன்னா என் புள்ள கண்டிப்பா கேப்பான், நட்சத்திராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா ககன் அதுக்கு உடனே ஒத்துக்க மாட்டாங்கிறதுனால நட்சத்திரா கிட்ட எப்படியோ மெதுவா பழக வைக்கணுங்கிறதுக்காக அவனை வீட்டுக்கு அனுப்பியிருப்பா. அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு புத்தி வந்துச்சு? அம்மா, அவ என் பொண்டாட்டிமா, கொஞ்சம் மரியாதையா பேசுமா. சாரி மாமா. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, நட்சத்திராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கேவலமான புத்தி அவங்களுக்கு எதுக்கு வந்துச்சுன்னு தான். இது அநியாயம் இல்லையா மாமா? பூமி, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படிமா அநியாயமாகும்?
உன்னோட பிடிவாதத்தால அது உனக்கு மட்டும்தான் அநியாயமா தெரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதே மாதிரி சாரதா பிளான் பண்ணி காயினை மூவ் பண்ணான்னு வை, ககன் உன் கையை விட்டு போக போறது கேரண்டி. மாமா நீ மாமான்னு சொன்னாலும் அம்மான்னு சொன்னாலும் உன்னை பார்த்து வருத்தப்படுறதுக்கும் நீ வருத்தப்பட்ட ஆறுதல் சொல்றதை தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாதுமா. சாரி. அவரு வரட்டும், பாத்துக்கிறேன். மம்மி பாத்தியா, காஃபியை விட சூடா உன் பொண்ணு ஏதோ சேதியோட வந்திருக்கா போல. இப்போ ககன் மாமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆ, நீ சூடா ஏதாவது கொண்டு வருவேன்னு இப்பதான் அம்மா கிட்ட சொன்னேன், நீ வந்துட்ட. இப்போ எதுக்குடி அந்த ககன் வீட்டுக்கு வரான்? வேற என்ன, கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான். ஆபீஸ்க்கு போய் நீ ககன் கிட்ட பேசுனல்ல, ககன் அத வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி இருப்பான். ஓகே சொல்லிட்டு வாடான்னு ககனை அவங்க அம்மா இங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நடந்தா நல்லா இருந்திருக்கும் மருதாணி பாட்டி. அன்பார்ச்சுனேட்லி மாமா ஒன்னும் அதுக்காக வரல. வேற எதுக்குடி வரானா? நேத்து நான் அத்தை வீட்டுக்கு போய் என் போனை மறந்துட்டு வந்துட்டேன். அத கொடுக்கதான் வராரு மம்மி. அவன் எங்க எதுக்குடி வரணும்? நீயே போய் அந்த போனை எடுத்துக்கலாம்ல. ஐயோ, வீட்ல வேற உன் டாடி இருக்காருடி. கண்டிப்பா நீ எதுக்குடா வந்தேன்னு அவனை கேட்பாரு. அவனும் வந்து கொஞ்சம் கூட கூச்சமே படாம என்ன விஷயங்கிறத அப்படியே சொல்லிடுவான். அப்போ நம்ம பண்ணதெல்லாம் தெரிஞ்சு உன் டாடி கையால நம்ம 2 பேருமே செத்துருவோம். அது வரைக்கும் நான் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன் மாப்பிள்ள. நான் சொல்றத கேட்காம அம்மா பொண்ணு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சித்தி, அரைகுறையா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? அது உங்க 2 பேரையும் கொல்றதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி மாப்பிள்ளைகிட்ட கேட்பார்ல, அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா. ஷட் அப் சித்தி. இங்க இவளோட தலைவலியை என்னால தாங்கிக்க முடியல. நீ ஒரு புது தலைவலியா மாறி தொலையாத ப்ளீஸ். தலைவலி என்னதும் ஞாபகம் வந்துருச்சுமா. அம்மாடி நட்சத்திரா, நிஜமாவே உன் போனை அத்தை வீட்டுல மறந்து வச்சிட்டியா, இல்ல உன் மாமாவை இங்க வர வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி மறந்துட்டு வந்தியா? You are so smart மருதாணி பாட்டி. நான் பிளான் பண்ணி தான் மறந்துட்டு வந்தேன். அப்படி போடு. பாத்தியா, உனக்கு குழி வேற யாரும் இல்ல, உன் சொந்த பொண்ணே தோண்டிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பாசத்தோட தோண்ட சொல்லுமா.